நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரை. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இனி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த காலிஃப்ளவரை போட்டு எடுத்துடலாம். ஏன்னா இதில் சின்ன சின்ன கிருமிகள் இருக்கும். இப்படி கொதிக்கக்கூடிய தண்ணியிலையோ அல்லது இதே மாதிரி கொதிக்க வச்சோ எடுக்கும்போது அந்த கிருமிகளெல்லாம் அழிஞ்சு போயிடும். நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உள்ள கிருமிகள் இருக்கும். அதனால் இந்த காலிஃப்ளவரை நம்ம இதே மாதிரி தான் பண்ணணும். இனி இதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கறி மசாலா, அது சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா ஏதாவது ஒரு மசாலா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக தண்ணி சேர்ந்துடக்கூடாது. நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலா எதுவும் அதில் ஒட்டாமல் ஆயில்லையே பிரிஞ்சு போயிடும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். அடுத்து ஒரு இரும்பு கடாயில் ஆயில் விட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லா இடமும் பொரிஞ்சு வாரது மாதிரி நம்ம அப்படியே கிண்டி கொடுக்கணும். இப்போ ஃப்ரை ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். இனி மீதி இருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா எல்லாம் பிரியாமல் அழகாக ஃப்ரை ஆயிட்டு.
இனி இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணின கறிவேப்பிலையை காலிஃப்ளவர் ஃப்ரை கூடால சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஃப்ரை பண்ணினாலும் நம்ம கறிவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி போடும்போது நல்லா இருக்கும். இப்போது காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.